श्रीरुद्रकोडीश्वरा शरणम् श्रीपञ्चलिङ्गेश्वरा शरणम् நவநிதி பொருளாய் அதிரும் நாதாந்த வைப்பின் இருப்பை சிவநிதி பொருளாய் அளக்கும் ஸ்ரீருத்ர கோடீஸ்வரரும் தவநிதி படியளந்தென்றன் தாரித்திரிய திசையை மாற்றி பவபயப்பிணிகள் வறுமை பாத்தளித்தருள்வாய் சிவமே. ஞான சிவபோக கோடீஸ்வரரும் ஸ்ரீபோகம் கொடுத்தே வாழ்வை ஸ்ரீமயம் ஆக்கும் சிவமே. கருவழி குற்றம் ஞானம் கற்றிடா குற்றம் கர்ம பெருவழி குற்றம் பெருகி பெருகியே ஒடுங்கி உன்றன் அருள் வழி காணா குற்றம் அருளுத்ர கோடீஸ்வரரும் பெரும்பத செல்வ பெருக்கால் பிழை குற்றம் களைவாய் சிவமே. பொருள் தேடி 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 பொருளற்று வாழ்ந்த என்றன் கருமத்தை கழுவி கண்ணுள் கனலேற்றி தீட்சை தந்தன் அருட்செல்வ நிதியால் அழியாயிரம் கோடிகள் வழங்கும் குருருத்ர கோடீஸ்வரரும் குறைவற்ற அருளை அருளே. ஒடுக்கத்தில் உழன்றுழன்று ஓங்குதல் உணரா பிழையும் படுகுழி பள்ளம் சார்ந்தே பாதாளம் வீழ்ந்த பிழையும் எடுத்ததற்கெல்லாம் கோப இருமாப்பு அகந்தை பிழையும் கொடுத்தனை கெடுத்த மனதை கரையேற்றி கரைப்பாய் சிவமே. இல்லாத நிலை கடத்தி இருப்பதை கொடுக்கும் வண்ணம் பல்கோடி செல்வம் அளித்தன் பரிசான பிரம்மாண்டத்தின் வல்லவ கூறின் துளியை வரமாகத் தந்தென் வறுமை தொல்லையாம் பிணிகள் அகற்றும் ஸ்ரீருத்ர கோடீஸ்வரரே. எது செல்வம் பொன்னா பொருளா 7 கோடி மனையா மாடா எது செல்வம் கல்வியா கலையா எது செல்வம் அறிவா அணியா எது செல்வம் என்று வேண்ட இருப்புதான் அழியா செல்வ பொதுமறை என்றே அதிர்ந்த புண்ணிய கோடீஸ்வரரே. அதிர்கின்ற ஸ்ருதிதான் செல்வம் ஆதியே செல்வம் அந்த புதிரான கதிரே செல்வம் பிறவியின் பயனாய் ஞான அதிகார செல்வம் நல்கும் அத்தனை கோடீஸ்வரரும் நிதியேந்து நிறைவாயோங்கும் நிகழ்கால சிவமே சரணே. சூரிய கவியாயோங்கும் சுடர் ஒளிமைய சிவமே வீரிய சிவமே ஞான வேதாந்தர் சிவமே அழியா
ஆரிய சிவமே மூல காரண சிவமே உணர்வாய் ஊரிய சிவமே உயிர்ப்பாய் போங்கிடும் சிவமே சரணே நாடும் எப்பொழுதும் இந்த நன்னூலை ஓதும் முறையார் கோளுமெ கோளும் கிரகமும் ஒண்டுவன் தீசன் அருளார் ஆழவை தரசனாக்கி ஆதியாம் ஸ்ருதியின் செல்வ ஆளுமை கதிபதியாக்கி அகிலாண்ட ஆற்றல் தருமே ஸ்ரீருத்ர கோடீஸ்வரா சரணம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வரா சரணம் அசையும் அசையா ஆதிப்பொருளே திசை கடன் தோங்கும் திருவருள் அதிர்வே இருப்பெனும் தோன்றா ஈடற்ற வைப்பே கருப்பொருளாகிய கருவறை வித்தே வித்தற்ற வித்தெனும் வித்திலா விரிவே சத்தும் அசத்துமாய் சமன்பட்ட சரியே ஏக பிரம்மாண்டமுன் எழில் வளர் வெளியே ஆகமம் அடங்கும் அடங்கா நெறியே அசலாய் அமைந்தமை அருள் வெளி விருந்தே வசப்பட எனக்கருள் ஞானமே மருந்தே தோன்றா பெருநிலை தோன்றிட நினைத்தும் சான்றாய் சமைத்தது சகஜமென்னதிர்வே ஆதிமை ஸ்ருதியெனும் அதிர்வதன் தெரிப்பே சோதியும் நாதமும் சுடர்வதற்கிருப்பே நாதவின் திணைந்திட நடு நின்று ஓங்கும் பாதமை பொருளாய் படர்ந்ததை பூதம் ஐம்பெரும் பூதத்தின் அகண்ட பிரம்மாண்டம் ஐம்பெரும் சாட்சியும் ஆற்றலின் கூரே அற்புத படைப்பினில் ஆற்றலை காட்ட நற்றுகளாகிய நடுவந்த நடுவே ஏழ்வகை யோனியுள் எழுந்ததும் எழுவதும் ஏழ்வகை நகலே எல்லாம் நகலே நகலினை இறையன நம்பிடும் நகலே பகலவன் முனைவிட்ட பாழின பிறப்பே ஒடுக்கத்தில் இதுவேன ஒடுங்கிடும் நகலை தடுக்கும் புராணமே ஞான பிரம்மாண்டம் வெளிப்பட்ட நகலினை வெறி கொண்டு வணங்கி
செதுக்கி ஓங்குதல் ரகசியம் உணர்த்திய இருப்பே ஓங்கிட வைத்ததும் உட்கனல் வைப்பே ஒழுக்கம் எதுவென உள்வந்து சொல்லி நடுக்கம் தவிர்த்தமென் நாதத்து அதிர்வே நகலினை நகல் நம்பி நரகல் என்றாகும் நகல்வோடுக்கம் என நன்றெனக்குணர்த்தி உணர்வதன் நுட்பம் ஓங்குதல் என்னும் உணர்வினுள் ஏற்றிய ஒப்பற்ற அசலே ஓங்குதல் எதுவென ஓதிய பரமே ஓங்குதல் அசலுனை உணர்வது ஒன்றே அசலென்பதெதுவென அறிவித்த அருளே அசலென்பதிருப்பெனும் அசையா அசைவே இருப்பென்பதெதுவென்று இறக்கிய வரமே கருவிடை தோன்றா கருமுதல் கருவே கருவென்பதெதுவென்று காட்டிய கனலே அரூருவாகிய அண்ட பிரம்மாண்டம் அண்டமும் பிண்டமும் அனைத்தும் உன்னகலே உண்மையை உணர்த்திட ஓங்குதல் வருமே மன்னிக்கும் மாண்புடன் மகத்துவம் நிறைந்த நன்றிகள் சொல்லிட நலம் பெறும் நகலே சூத்திரம் சொல்லி உன் சுயம்தனை சொல்லி பாத்திரமாக்கி உள் பரவசம் நிறைத்தாய் பிறந்ததும் பிறப்பதும் பிரம்மமுன் நகலே சிறப்பென அதிர்விழ சிக்குதல் ஒடுக்கம் பிறந்ததை பிறப்பிக்கும் பிறவாயிருப்பும் உறவினை உணர்வது ஓங்குதல் தானே உயிர்ப்புடன் உயிர்த்துளி ஓங்குதல் அடைய உயிர்த்துளி குதவிடும் உயிர்ப்பெனும் இருப்பே நிகழ்காலம் எனும் நிறைமணி துளிக்குள் முகிழ்ந்துல காக்கிய முடிவற்ற முதலே 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 முழு முதற் பொருளே சுதனுன்றன் நகல் நான் சூரிய கவியே ஓங்குதல் உணர்த்தும் ஞான ஒளிமய பிரம்மாண்டத்தின் பாங்கினை பார்த்தால் படித்தால் பரவசம் உள்ளே ஊறி ஓங்குதல் ஒன்றே இலக்காய் உனக்குற்று அதிர்வின் நுட்ப ஓங்குதல் நிகழ்த்தும் அந்த உணர்வதான் ஜென்ம லாபம்
அபயம் இல்லாத உயிர் துளிக்கெல்லாம் பயம்தான் மூலதனம். அபயம் இல்லாத உயிர் துளிக்கெல்லாம் பயம்தான் மூலதனம். பயம்தனை நீக்கும் ரகசியம் உணர்ந்தால் அதுதான் ஞான பலம். அதுதான் ஞான பலம். தன்னைத்தான் குறைத்து மதிப்பிடும் உயிர்க்கு தீரா பயம் சூழும். அடுத்தவர் குறைகளை அலசிடும் மனிதர்க்கு பயமே மனதாளும். பயமே மனதாளும். அபயம் இல்லாத உயிர் துளிக்கெல்லாம் பயம்தான் மூலதனம். கற்றதை போதிக்கும் போதகன் எல்லாம் பயம் கொண்டு வாழ்ந்திருப்பான். கற்றதை போதிக்கும் போதகன் எல்லாம் பயம் கொண்டு வாழ்ந்திருப்பான். பெற்றதை வரமாக்கும் சாதகனவனே பயமற்று மகிழ்ந்திருப்பான். பெற்றதை வரமாக்கும் சாதகனவனே பயமற்று மகிழ்ந்திருப்பான். சாவெனும் அச்சத்தை தகனம் செய்துயிர்க்கின்ற சத்தியன் சாதகனே. போதகன் சாதகன் சூத்திரம் நீ தெளிந்தால் அவயத்தில் பயம் அழியும் மகனே. அசலதன் வழி புரியும். அபயம் இல்லாத உயிர் துளிக்கெல்லாம் பயம்தான் மூலதனம். பயம்தான் ஒடுக்கம். பயம்தான் மதமார்க்கம். பயம்தான் மும்மலமே. பயம்தான் ஒடுக்கம். பயம்தான் மதமார்க்கம். பயம்தான் மும்மலமே. பயம்தான் குருபக்தி. பயம்தான் வழிபாடு. பயம்தான் சஞ்சலமே. பயம்தான் குருபக்தி. பயம்தான் வழிபாடு. பயம்தான் சஞ்சலமே. சூரிய கவி கேட்டு பயத்தினை வேறறுத்தால் இருப்பெனும் அசல் புரியும். அசலிடம் நகல் எல்லாம் அபயம் என்றாகிவிட்டால் பயமற்ற ஞானம் வரும்.
அற்ற ஞானம் வரும். மகனே ஞான கம்பீரம் வரும். ஞான கம்பீரம் வரும். ஞான கம்பீரம் வரும். கடவுள் என்னும் கற்பாந்த கோடி காலமே காப்பு அந்த கருப்பொருள் காலாதீத காலமை கணித காப்பை கருத உள்ளதிரும் ஞான காலமே காப்பு தன்னை கடவுளென்றுணர்த்தத்தானே. புள்ளியாய்த் தொடர்ந்த காலம் பூமிக்கு மகுடம் காலம் அள்ளிடக் குறையாயிருப்பின் ஆதார ஸ்ருதியே காலம் தெள்ளியராக்கும் ஞான தெய்வீக காலப்பதிகம் உள்ளத்தில் ஏந்தி பயிலும் உயிர் துளிக்கில்லை வினையே. தொகை காலம் அதனை விதி என்று வகுத்த காலம் முனையற்ற முதலே காலம் மூல பிரமாண்டம் காலம் தனையீந்து தானே தானாய் தனியாண்மை கொண்ட காலம் அனைத்திலும் ஓங்கும் அதனை அறிந்தவர்க்கில்லை பிறப்பே. பிறக்க ஒரு காலம் பிறந்த பின் பிழைக்க ஒரு காலம் எல்லா உறவும் ஒரு காலம் இதனை உணராது உடலை வருத்தி துறவினை அறியா காலம் துன்பமே இன்பம் என்றோ இறப்பினை மாற்றும் இருப்பை ஏற்றவர்க்கில்லை வலியே. வலியோடு வாழ்ந்து வாழ்ந்தே வல்லபம் நிறைந்த கால வலிமையை உணராதெதிலோ வகையாய் ஒடுங்கி இதுதான் ஒலிவென்று புதைந்தே சாகும் புழுத்தலை பாவிகட்கோர் ஒலியூற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே. சுமை தாங்கி காலம் உன்றன் சுமையெல்லாம் தாங்கும் காலம் இமை மூடி காலம் நினையா ஏற்றியும் சுமையை எல்லாம் சுமையாக்கி கர்மம் மாயை சுமையோடு கர்வம் சுமக்கும் சுமை தீர்க்கும் கால சுயத்தை சுகித்தவர்க்கில்லை பயமே.
யோகம் பயம்தான் ஞானம் தீட்சை பயம்தான் ஒழுக்கம் மரணம் பயம்தான் கர்மம் கர்வம் பயத்தினை அழிக்கும் காலம் பிரபஞ்சமாயோங்கிய காலம் சுயமான காலம் இதனை சூழ்ந்தவர்க்கில்லை நரகே நரகலாம் மனித புழுவை நம்பியே குருவென்றோடி சிரமேந்தி அவனை சிவனாய் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் தரமற்ற மனிதா உன்னை தலைமேல் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை இறப்பே. இறப்புதான் மறதி அந்த இயல்பினை மறவா காலம் இறக்க வைத்துன்னை இருப்பில் இருக்க வைத்தோங்கும் காலம் இறப்பெனும் பயத்தை நீக்கும் இரவாத கால துணையால் இறப்புமோர் வரமே அதனை ஏற்றவர்க்கில்லை முடிவே. முடிவற்ற காலம் நடுவும் முதலான காலம் எல்லா படிநிலை பரிணாமத்தின் பாழென விரிந்த காலம் நொடியான காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் ஞான அடியற்ற அடியாமதனை அடைந்தவர்க்கில்லை தடையே. தடையற்றிருக்கும் ஒன்றை சார்ந்திடில் ஓங்கும் வரமும் கொடையன தருமே காலம் கொள்முதல் செய்தால் எல்லா விடைகளும் வழங்கி வித்தின் வித்தற்ற வித்துள் நிரப்பும் இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே. தாழ்மையாம் பணிவை கொண்டால் தன்மயமாக்கி வாழும் வாழ்பயன் வழங்கும் காலம் வளர் செல்வ நிதியாம் ஞானஸ் சூழ்நிலை சூழ்ந்தே புரியாஸ் சூரிய கவியும் புரிந்தார் ஆழ்நிலை உணர்வாய்க்கால அகண்டமும் புள்ளிக்குள்ளே சரியான படியில் ஏற்றும் சரியான காலம் எல்லா சரியான படியில் ஏற்றும் சரியான காலம் சரியான படி ஏற்றும் சரியான காலம் எல்லாம் சரியிலும் சரியாயோங்கும் சச்சித்தானந்தம் காலம் புரியாத புதிரே காலம் புரியா
அரியாசனம் அமர்த்தும் அருட்கால நிகழ்த்தான் சிறப்பே. அரைத்தரைத்து கைகள் சிவக்க அடுத்தடுத்து வந்தவரெல்லாம் அரைத்த மாவை அரைத்தரைக்கும் அருட்பணிக்காய் அவதரித்தார்கள். அரைத்த மாவை அரைத்தரைத்து யுகம் யுகமாக தந்தார்கள். ஒரு சில உயிர்கள் உணவாய் மாற்றி ஜீவ பசியை தீர்த்தார்கள். மற்றவரெல்லாம் ஆணவ மலத்தால் மாவை மலமாய் செய்தார்கள். எதிலோ முடங்கி இதுதான் என்றே உண்ணாவிரதம் கொண்டார்கள். கடல் கடையும் செயல்தான் மாவை மீண்டும் மீண்டும் அரைப்பது. தேவரும் அசுரரும் அரைத்த மாவில் தோன்றிய அமுதம் உயிர்ப்பது. மாவெனும் பெரிய மாவில் சுட்ட அகிலாண்டம் தான் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது தானே மெய்ஞானம். எத்தனை கோடி முறைகள் அரைத்தும் எத்தனை கோடி முறைகள் உரைத்தும் குருவே கடவுள் என்கிற அகந்தை மாறவில்லை. இதை மாற்றிட அரைத்த மாவை அரைத்தேன் சூரிய கவியன் கரங்களாலே. பார்க்கடல் கடையும் செயல்தான் மாவை மீண்டும் மீண்டும் அரைப்பது. தேவரும் அசுரரும் அரைத்த மாவில் தோன்றிய அமுதம் உயிர்ப்பது. பக்குவமாக்கி பசியாரல் தான் நெறியாகும். அந்த பணியை விட உன் 1000 கோடி செயல்கள் யாவும் வெறியாகும். ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்க அரைத்த மாவே குறியாகும். அந்த அர்ப்பணி செய்திட சூரிய கவினான் மீண்டும் மறைப்பது சரியாகும். மீண்டும் மீண்டும் அரைப்பது சரியா.